இபிஎஸ், ஓபிஎஸ் இருவரும் ஒரே நேரத்தில் கைதாவார்கள் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். சென்னை பெரியார் திடலில் நடந்த திமுக பாக முகவர்கள் கூட்டத்தில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், ஒருவேளை இபிஎஸ் கைது செய்யப்பட்டால் தவழ்ந்து செல்ல வேண்டாம் என்று குறிப்பிட்டார். போஸ்டர்ல எம்ஜிஆர் போட்டோக்கு பதிலா நடிகர் அரவிந்த் சாமி போட்டோ வச்சுட்டான். உண்மையா நடந்ததுங்க. இது யாரா சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. அவங்களுடைய தலைவர் எம்ஜிஆரா நடிகர் அரவிந்த் சாமியான்னு தெரியாத அளவுக்கு அதிமுகவுடைய நிலைமை இப்ப இருக்கு. இதை போய் நம்ம இதுக்கு மேல என்னத்த சொல்றது? முன்னதாக பேசிய அவர், மத்திய சென்னை தொகுதிக்கு சிரித்த முகத்துடன் உள்ள வேட்பாளர் கிடைப்பார் என்று தயாநிதி மாறனை மறைமுகமாக குறிப்பிட்டார். மேலும் எங்கே கோயில் கட்டினாலும் தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக சாமி கும்பிட்டு விட்டு உதயசூரியனுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்றும் உதயநிதி பேசினார். நீங்க கோயில் நல்லா கட்டுங்க, சேகர் பாபா நான் அனுப்பிச்சு வைக்கிறோம். கோயில் கட்டினீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் நல்லா சாமி கும்பிட்டு போவாங்க. தேர்தல் வந்துச்சுன்னா உதயசூரியன் சின்னத்துக்கெல்லாம் வாக்களிப்பாங்க. அதை நீங்க புரிந்துக்க வேணும். தனக்கு சின்னவர், வாழும் பெரியார் போன்ற பட்டப்பெயர்கள் வேண்டாம் எனவும் தொண்டர்களிடம் உதயநிதி கேட்டுக்கொண்டார். திமுக தேர்தல் அறிக்கைக்கு பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் அதற்கான அலைபேசி எண்ணையும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அறிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்களின் தேவைகள், எதிர்பார்ப்புகளை நேரடியாக கேட்டறிந்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் எனவும் மாநில உரிமைகளுக்கு நிச்சயம் முக்கியத்துவம் அளிக்கப்படும் எனவும் கூறினார். மக்களோடு பணியாற்றக்கூடியவர்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர் இவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இதெல்லாம் கேட்டு அறிந்து கொண்டு தேர்தல் அறிக்கையை தயாரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிற்கு பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை வழங்கிட டிஎம்கே மேனிஃபெஸ்டோ 2024@dmk.in என்ற மின்னஞ்சலுக்கும் 8069556900 என்ற அலைபேசி எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளலாம் எனவும் கனிமொழி தெரிவித்துள்ளார்.